வணக்க மக்களே, இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பவையும் கேட்பவையும் வெறும் பொழுதுபோக்குக்காக மட்டுமே. தனிநபர் கோபமோ வன்மமோ கிடையாது, ஜாலியாக பாருங்க. பொதுவாக தமிழ் சினிமாவில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்கூல் அண்ட் காலேஜ் இந்த ரெண்டு டெம்ப்ளேட்டை வச்சு எடுக்கிற படங்கள் முக்கால்வாசி எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஹீரோ ஸ்கூலில் இருப்பார், செகண்ட் ஹாஃபில் எங்கேயோ போயிடுவார். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஹீரோ காலேஜில் இருப்பார், செகண்ட் ஹாஃபில் எங்கேயோ போயிடுவார். மேக்ஸிமம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லவ் ஸ்டோரியாக தான் இருக்கும். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நண்பன் வந்த டைமில் தான் ஒரு ஃபுல் ஃப்ளஷ்டான காலேஜ் ஸ்டோரி காட்டியிருப்பாங்க. நண்பன் நல்ல படம், நல்லாயிருக்கும், நல்ல படங்க, எத்தனை வாட்டி வேணால் நான் பார்ப்பேன். இதுக்குள்ளே வந்துடும். அப்படி தமிழ் சினிமாவில் ஸ்கூல் காலேஜ் ஃபுல் ஃப்ளஷ்டாக எடுக்கிற பற்றாக்குறையை தீர்க்க வந்த படம் தான் யூத். இந்த படத்தோடைய கதை சுருக்கம் ப்ளஸ் கேரக்டர்ஸ் இதை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். புள்ள மேலே நம்பிக்கை இல்லாத கரிச்சு கொட்டுற அப்பா, நம்பிக்கையே என் புள்ள தான் அப்படின்னு சொல்லி சாமி பக்தியாக இருக்கிற அம்மா, அண்ட் ஆல்சோ இட்ஸ் அ ஃபேமஸ் வேர்ல்டு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. உன்னிகிருஷ்ணன் அண்ட் சரோஜா ரெண்டு பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோங்க. அதாங்க நம்ம ஹீரோடைய அம்மா பாவம். அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா சரோஜா இருக்காங்களே நம்ம ஹீரோடைய அம்மா, அவங்க வீட்டாருக்கு வந்து அவங்களுடைய பிறந்த வீடுன்னு நினைக்கிறேன், பிறந்த வீடு தான். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உன்னிகிருஷ்ணனை சுத்தமாக மதிக்கவே மாட்டாங்க, இன்சல்ட் பண்ணுவாங்க. வேலையாக இருக்குங்கல்ல. அந்த சீன் எல்லாமே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்டிமெண்ட்டாக டச் ஆனிச்சு. சென்டிமெண்ட்டாக அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோ சைடு வந்தோம்னா, நம்ம ஹீரோக்கு இதை எதை பற்றியுமே கவலை கிடையாது. அவருடைய முழு நேர வேலையை வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய லவ் ஆஃப் லைஃப்பை கண்டுபிடிக்கிறது தான். அதாவது ஸ்கூல்லே ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணி கல்யாணம், காலேஜ் போய் அப்புறம் கல்யாணம் பண்ணணுங்கிறது தான் நம்ம ஹீரோவுடைய ட்ரீம். ஃபர்ஸ்ட் ஹீரோ நிறைய பொண்ணுங்க முன்னாடி சுற்றிட்டு இருப்பாங்க, எந்த பொண்ணும் மதிக்காது. இருந்தாலும் முழு முயற்சியோடு அதுக்கு வேலை பார்த்துட்டு இருப்பாரு. ஆக்சுவலாக எனக்கு இந்த கதையில் ஃபஸ்ட்டு பிடிச்சதே இந்த இதுதான், நான் இப்போ சொன்னல அதுதான். என்னென்னா நமக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி ரீதியாகவோ இல்லை ஏதோ ஒரு ரீதியாக 1000 பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் ஸ்கூலுக்குள்ளே நம்ம வந்துட்டோம்னா அது எல்லாத்தையுமே மறந்து நம்ம பிரச்சனை என்னப்பா நடக்குது அதை மட்டும்தான் நம்ம வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக கவனிப்போம். ஓகே, நம்ம ஹீரோடைய லவ் லைஃப்பை பார்த்துருவோமா? என்ன மாதிரி பசங்களெல்லாம் பொண்ணுங்க பாக்குறதே பெரிய விஷயங்க. அவளுங்க எப்படி பார்த்தான்னா, ஏனிய கூரை மேல போடாதீங்க, வானத்தை நோக்கி போடாதீங்க, ஏனிய போடாதீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ பிரவீன் பிரேசிகா ஹீரோயினியை லவ் பண்ணுவாங்க. பிரேசிகா ஹீரோயினையும் நம்ம ஹீரோ பிரவீனை லவ் பண்ணிடுவாங்க. பட் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறது நம்ம பிரேசிகாவோடைய ஃப்ரெண்டுக்கு பிடிக்காது. அதாங்க வில்லிக்கு பிடிக்காது. அது ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஹீரோயின் பிரேசிகா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலேஜ் படிக்கிற பையன் மணின்ற ஒருத்தன் ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்டு இருப்பான். அவன் ஃப்ரெண்டு முகேஷை நம்ம வில்லி அக்கா ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ கதை என்னன்னா, பிரேசிகாவும் மணியும் ஒன்று சேர்ந்தால் தான் நீ நானும் ஒன்று சேர முடியும். அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேரலைன்னா நீ நானும் ஒன்று சேரவே முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த அக்காவை மண்டையை கழுவிட்டு போயிடுவார். இந்த அக்காவும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறங்க பேரில் ரொம்ப காமெடியாக ஒன்று பண்ணிட்டு இருக்கும். என்னடி பாக்குற பார்த்தீங்கன்னா நம்ம பிரேசிகா தான் பிரவீனை லவ் பண்ணிடுவாங்களே, இவங்க காதல் புட்டுக்கிட்டு போயிடும். சோலி முடிச்சு. அந்த கோவத்தோடையும் வெஞ்சன்ஸோடையும் பிரவீனை பழிவாங்க காத்திருக்கும் வில்லி அக்காவுக்கு மாட்டினது தான் ஒரு தருணம். அதுதான் செகண்ட் வில்லி சர்னல். நல்லா போயிட்டு இருந்த காதலில் இடையில விழுந்தது ஒரு வாரம் பிரேக்கு. அதில் உள்ளே வந்தது தான் நம்ம சோனல் அக்கா என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம பிரதீப் நான் உன்னை லவ் பண்ணுறேன் பிரதீப், உன் ஃபேஸ் நல்லா இருக்கு, உன் வாய்ஸ் நல்லா இருக்கு, அவனை ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்காகவே வச்சுருக்கும். நம்ம ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரம் அங்கே போயிடுவாங்களா, நம்ம செகண்ட் ஹீரோயின் அதாவது வில்லி சோனல் அவங்க வந்து நம்ம ஹீரோவை வந்து இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோ வந்து அதை என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பார். நீங்கள் ஒன்று கேட்கலாம், ஏப்பாவும் நம்ம ஹீரோவுக்கு தான் லவ் ஓகே ஆயிடுச்சுல, இந்த பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணிட்டப்பலாம் இல்லை ஆல்ரெடி எனக்கு ஆள் இருக்குன்னு சொல்லிட்டு போகிறதுக்கு என்ன நோக்காடு அப்படின்னு. அதே கேள்வி தான் எனக்கும். ஏன் இந்த பொண்ணு லவ் ப்ரப்போஸ் பண்ணுறப்ப எனக்கு ஆள் இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாமே. இதை கேட்டால் ஹீரோ ஒன்று சொல்லுவார், எப்படின்னா எனக்கு நோ சொல்ல மனசு வரல, என்னை எந்த பொண்ணுமே மதிக்காது, அதனால் எனக்கு இந்த பொண்ணு நோ சொல்ல மனசு வரலன்னு சொல்லிட்டு ஒட்டாலை கிடையாது கட்டிகிட்டு இருப்பார். அப்புறமேட்டுக்கு சோனல் விஷயம் நம்ம ஹீரோயின் பிரேசிகாவுக்கு தெரிய, ஹீரோ பாரு பிரதீப் இப்படிலாம் பண்ணாத அப்படின்னு அட்வைஸை போட உடனே நம்ம ஹீரோ பிரதீப்பும் ஓகே இது வேலைக்காவது, இனிமேல் சோனலை கழட்டி விட்ற வேண்டியதான்னு சொல்லிட்டு ஒரு நாள் நடுராத்திரியா மொத்தத்தில் ராத்திரி, அந்த ராத்திரியில் நோ சொல்ல போவார். ஆனால் தலைவனை நோ சொல்ல விடாமல் இந்த சோனல் பண்ணுற வேலை இருக்கே, அப்பா எதுவாக இருந்தாலும் என் கண்ணை பார்த்து
நல்லா பேசிட்டு இருந்தவனை கண்ணை பார்த்து பேசிட்டேங்கிறது, நோ சொல்ல வந்தவனை கட்டி பிடிச்சி செடியூஸ் பண்ணுறது. பா வாட்ட பக்கா வில்லனிசம். நம்ம ஹீரோவும் அதில் மயங்கி கட்டி பிடிச்சிடுவார். அதுக்கப்புறம் தான் ஒரு திடீர் திருப்பம். ஆக்சுவலாக நம்ம ஃபஸ்ட்டு வில்லி அக்கா இருக்காங்க இல்லையா, அந்த அக்காவுடைய செட்டப்பு தான் நம்ம சோனல். எப்படிலாம் வேலை பார்க்குறாங்க பாருங்க. சரி ஓகே, பிரேக்கப் ஆயிடுச்சு. இதை ஓரமான ஒன்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்த நம்ம ஃபஸ்ட் ஹீரோயின் பிரேசிக்கா நம்ம ஹீரோவை பார்த்து பலான்னு ஒன்று விட்டுட்டு, இன்னும் ஒன்றை போய் என்ன பண்ணினேடா அப்படின்னு கேள்வி கேட்க எல்லாரும் சொன்னாங்க, நீ ஒரு பொம்பளை பொறிக்கின்னு. நான் நம்பலை, இப்போ நம்புறேன் அப்படின்னு சொல்லவும் ஹீரோ டென்ஷன் ஆகி பிரேக்கப் அப்படிங்கிறவர். ஆக்சுவலி எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ், நிறையா படத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்கப்பை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சேடாக சென்டிமெண்ட்டாக கொண்டு போவாங்க. ஆனால் இந்த படத்தில் பிரேக்கப்பே ஜாலியாக கொண்டு போயிடுவாங்க. இதில் எனக்கு இது ரொம்ப பிடிச்சது. இப்படி தன்னை ஏமாத்தின சொன்னால ஹீரோ சும்மா விடுவாரா? அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆலப்புழா ட்ரிப்பு போகிறாங்க. அங்கே போய் நம்ம ஹீரோயினை வந்து செகண்ட் ஹீரோயின் வில்லி சோனல் அவங்கள வந்து பார்க்குற பாய்ஸ் எல்லாரும் வந்து இப்போ ப்ரப்போஸ் பண்ணி உங்கள் கண்ணு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்கள பேசி கலாய்ச்சி எல்லாம் இது பண்ணுவோம். கடைசியில் யார் பார்த்தா இது பிரதீப் தான் பண்ணான் அப்படின்னு தெரிஞ்சவங்க நம்ம வில்லி சோனல் ஒரு பக்கமாக மூலையில் போயிட்டு உட்காந்து அழுவேன். அப்போ தான் நம்ம தேர்டு ஹீரோயின் என்ட்ரி, கனகவல்லி. ட்ரிப்பு போன இடத்துல கனகவல்லி நம்ம வில்லி அக்காவா கொக்கா யார் பண்ணி உன் வாய்ஸ் கொஞ்சம் கரகரன்னு இருக்கு, ஸ்ட்ராங்காக ஒரு இஞ்சி டீ சாப்பிட அப்புறம் கூப்பிடு. இந்த அழுது இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோயிட்டு வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ இதில் டெம்ட் ஆகி அவ்வளோ ஃபஸ்ட்டு முடிக்கணும்ல, ஒன்றை ஃபஸ்ட்டு முடிக்கணும் அப்படின்னு ஸ்கூலுக்கு வந்தவொடனே கனகா அப்பா சொட்டன்னு சொல்லிட்டு ஸ்கூல் ஃபுல்லாக தண்டாரம் அடித்து ஃபன் பண்ணிகிட்டு இருப்பார். அப்புறம் கனகா அழுவும், ஸ்கூல் வாத்தியார் வருவார், வந்துட்டு ஏதோ பிரச்சனைன்னு கேட்பாங்க. கனகா போட்டு விடாது. நம்ம ஹீரோக்கும் இவன் நம்மளை போட்டு விடல அப்படிங்கிற ஒரு 1008 கேள்வியில் கடைசியாக போட்டு விடலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் நீ ஏன்ப்பா என்னை போட்டு விடலன்னு கேட்க ஹீரோயின் ஒரு 2 செகண்ட் கேப், அந்த 2 செகண்ட் கேப்பில் தான் வந்தது காதல். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் ஹீரோயின் கனகவல்லி இம்ப்ரெஸ் பண்ணதுக்கு என்னென்னமோ வேலையை பார்ப்பார். ஸ்கூல் ஆஃப் டே கரஸ்பாண்டன்ட் செத்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு வீட்டுக்கெலாம் கூப்பிட்டு போய் இல்லாத பிறந்தநாள் இருக்குன்னு காமிச்சு அதை அவங்க அப்பாவும் நம்ப வச்சு கனகாவை இம்ப்ரெஸ் பண்ணி கடைசியாக கனகாவே வந்து பார்த்தீங்கன்னா நீ எதா சொல்ல நினைக்கிறியா பிரவீன் அப்படின்னு கேட்க வச்சு வாட் ஹார்ட் ஒர்க்யா. இதில் வேறு அப்பப்போ எனக்கு பிரியாணி வாங்கி கொடு பிரவீன் நீ எனக்கு 3 படம் தனுஷ் மாதிரி பண்ணு பிரவீன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இன்னும் டெம்ப் ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க லவ்வுக்கு. கடைசியாக போய் ப்ரப்போஸ் பண்ணால் நோ பிரவீன் எனக்கு நிறையா இது கடமைகள் இருக்குது, எனக்கு நிறைய ட்ரீம்ஸ் இருக்குது, லவ்வில் எனக்கு செட் ஆகாது அப்படின்றவங்க ஹீரோக்கு தூக்கி வாரி போடும் பாருங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஃபேரோர் பார்ட்டியில் நடக்கும். அந்த ஃபேரோர் பார்ட்டியில் ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆகிடும். அதாவது ஹீரோ வந்து கடைசி ஆண்டு டான்ஸு விழா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர்டாக இருக்க மாட்டாங்க, ஜாலியாக தான் இருப்பாங்க. அது வேறு ஒரு கேங்கு அதை ஆர்கனைஸ் பண்ணுறதுல இருப்பாங்க. அந்த ஆர்கனைஸ் பண்ணுற கேங்குக்கிட்ட போய் நம்ம ஹீரோ வந்து என்னையும் சேர்த்துக்கோங்கன்னு சொல்ல அவங்க வந்து நோ சொல்ல கடைசியாக நம்ம ஹீரோ அவங்கள ஒரு இடத்துல விட்டு பூட்டி போட நம்ம ஹீரோ அந்த பர்ஃபார்மன்ஸை கம்ப்ளீட் பண்ண அந்த பூட்டு இருந்த பூட்டி வச்சு அறைக்குள்ளே இருந்த அந்த ஆப்போசிட் கேங்ஸ் வந்து நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டான பப்ளுவை ஃபைட் பண்ண நம்ம ஹீரோவுக்கு அதில் வெறி ஏறி போய் அவனுங்களை சாத்துன்னு சாத்த அங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பெரிய இடி முழக்க அதிர்ச்சி. ஆப்போசிட் கேங்காரனுக்கு மண்டகண்டெல்லாம் உடஞ்சிரும். அதே மாதிரி தான் நம்ம ஹீரோக்கும், பட் ஆனால் பெருசாக இருக்காது. ஏன்னா ஹீரோப்பா புரியுதா என்ன சொல்லுவாருன்னு. அதை கேட்டவுடனே பிரின்சிபல் வந்து பார்த்தீங்கன்னா அடி வாங்கினா பேரண்ட்ஸ்லாம் சும்மா இருப்பாங்களா, எல்லோரும் வந்துட்டு ஏன்னா ஸ்கூலில் வளர்த்து வச்சுருக்கீங்க, என்ன ரவுடித்தனம் பண்ணிகிட்டு இருக்கான்னு அவங்கள பிடிச்சி கேள்வி கேட்க பிரின்சிபல் அவங்க எல்லாத்தையும் சமாளிக்க நம்ம ஹீரோவுடைய அம்மா திட்டின்னு இங்கே வர வந்துட்டு இதெல்லாம் பார்க்க ரொம்ப சென்டிமெண்ட்டாக அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர அதுக்கப்புறம் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்க அவங்க அப்பா அழைச்சி பிடிச்சி ஓடியாந்து பிரவீனை போட்டு காட்டுன்னு காட்ட அப்போ தான் நம்ம கனகா அக்கா ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்க. நான் உனக்கு வேணுமா, அப்போ நீ முதல்ல எக்ஸாமை பாஸ் பண்ணு, அதுக்கப்புறம் லவ் நான் ஓகே பண்ணுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் தாங்க பிரவீனுக்கு புத்தியே வரும். படித்து பாஸ் பண்ணி நம்ம யாருன்னு காட்டணும் இந்த உலகத்துக்கு அப்படின்னு விடாமல் படித்து அவர் ஃப்ரெண்டுக்கு டேவிட் வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட ஹெல்ப்லாம் கேட்டு நிறைய ஹெல்ப் கேட்டு படித்து கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் மார்க்கே வாங்கிட்டு வாருங்க.
அதாவது ரேங்க் மார்க்கு வாங்கிடுவார். நல்லாயிருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோடைய கதை. இப்போ இந்த படத்தில் என்ன சொல்ல வராங்கன்னு நான் சொல்லட்டுமா? அதாவதுங்க பெருசாக ஒன்றும் கிடையாது, படித்து பாஸ் பண்ணி முன்னேற வழியை பாருங்கடான்னு சொல்ல வராங்க. அதுதான் மெயின். ஓகே, இப்போ இந்த கதையை நம்ம பார்த்தோமா, இதுக்குள்ளே இருக்கிற பாசிட்டிவ் விஷயத்தை நம்ம பார்க்கணும். பாசிட்டிவ் விஷயம்னா எனக்கு இந்த அம்மா கேரக்டர் சரோஜா, அவங்க கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது பையன் என்ன தான் வந்து நம்ம மேலே பாசம் காட்டினாலும் பாசத்துக்காக இயங்குற தாய். ஓகே, அது நல்லா. ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கும்போது அப்படி தான் இருந்தேன். ஓகே, அடுத்து நம்ம உன்னிகிருஷ்ணன், அவருடைய கேரக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரைட்டிங்லே பக்காவான ரைட்டிங், செமையாக இருந்துச்சு. அதாவது இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய சீன்ஸ்லாம் கூட்டி கழித்து பார்த்தோம்னா ஒரு 20 நிமிஷம் தான் வருவார். அந்த 20 நிமிஷமே உன்னிகிருஷ்ணன் பிச்சு எடுத்துட்டார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவுடைய ஆட்டிடியூட் அண்ட் ஆக்டிங் ஸ்கில்ஸ், டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் டைலாக் டெலிவரிஸ் இது எல்லாமே மாஸ் சூப்பராக இருந்துச்சு. அடுத்து நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்ட்ஸ், அவங்களும் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அடுத்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ் என்னென்னா, இன்ஸ்டா வீடியோஸில் போடுவாங்கள்ல மணி அண்ட் முகேஷ், அவங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேரக்டர்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுவும் எனக்கு நல்லா இருந்துச்சு. ஏடா டப்புன்னு எங்கே வந்துட்டீங்க, வாட் டேப்பன் டு த எர்த்ரா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சாங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு முட்டைக்கலைக்கு பிடிச்சிருந்தது. அப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு சாங் வரும், அதில் டான்ஸ் பிடிச்சிருந்தது. வேறு என்னப்பா வேறு இந்த படத்தோட எடிட்டிங் அண்ட் விஷுவல்ஸ் இது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. என்ன பண்ணி என்ன கடைசியாக கையை பிடிக்காமல் போயிட்டாரு. காசான மிதப்பில் போயிட்டீங்க. எனக்கு எங்கள் பேரண்ட்ஸ் தான் முக்கியம், எனக்கு எங்கள் அம்மா தான் முக்கியம், அவங்களுடைய ட்ரீம்ஸை அச்சீவ் பண்ணுறது தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு இந்த லாஜிக் புரியலை. அதுதான் புரியலை, அது என்னன்னு தெரியல. ஓகே, நம்மளே நிறைய மிஸ்டேக் பண்ணக்குள்ள இந்த படத்தோடைய ஃபஸ்ட்டு படம் மிஸ்டேக் நடக்க தானே செய்யும். ஓகே டன். பாசிட்டிவ் பற்றி பார்த்தாச்சா, அடுத்து நெகட்டிவ். இந்த படத்தோடைய ஃபஸ்ட்டு நெகட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின்ஸ் எல்லாமே பலன்னு சூப்பராக இருப்பாங்க. ஆனால் வில்லி மட்டும் ஏன் பிளாக்காக இருக்கா? வாட் ஆஃப் த ரீசன்? ஏன் அதுவும் ஒரு ஒயிட் ஸ்கின் கேலே வச்சுருக்கலாமே. புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? நான் ஏன் சொல்ல வரேன்னா, ஹீரோ மோஸ்ட் ஆஃப் தி கேர்ள்ஸ் கூட பழகிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஸ்கின், ஒரு மாதிரி நல்லா பாலிஷ்டாக நல்லா தான் இருப்பாங்க. ஆனால் வில்லி மட்டும் பிளாக் ஸ்கின். எனக்கு அது அந்த கான்செப்ட் எனக்கு புரியல, அது என்னது அப்படின்னு. ஒன்று நம்ம ஹீரோ வந்து பழகிற ஃப்ரெண்ட்ஸில் கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிற மாதிரி இந்த மாதிரி தான் வச்சுருக்கலாம். ஆனால் அது வைக்கல. ஒன்லி ஒன் வில்லி, அந்த வில்லிக்கு பிளாக் ஸ்கின். அதுக்கு தான் எனக்கு என்ன காரணம்னு புரியல. ஓகே, தட் ஃபைன், நல்லா இருந்துச்சு. ஆனால் வில்லி எனக்கு கருப்பாக போட்ட அதுதானே எனக்கு எங்கேயோ ஒரு உறுத்துது. ஏன்னா நீயே டஸ்க்கு ஸ்கின்னு தானே. ஓகேங்க, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இந்த யூத் படத்தை பார்க்கணுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம். நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட். சினிமாவை பொறுத்த வரைக்குமே நாம் வந்து படத்தில் கதை அப்படி இருக்குது, சண்டை சீன்லாம் அப்படி இருக்குது, ஹீரோயின் சூப்பராக இருந்தாங்க, ஹீரோ அந்த இடத்துல மாதம் 5 டைலாக் பேசினாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி நம்மள ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுதா, அப்படி தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும். புரியுதுங்களா? என்ன கேட்டிங்கன்னா இந்த படம் ஃபுல்ஸ்டாக என்னை என்டர்டெயின்மெண்ட் பண்ணிச்சு. செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பெருசாக லேக் கிடையாது. ஆனால் தமிழ் சினிமாவில் நிறைய படத்தில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஹாஃபில் லேக் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் எனக்கு செகண்ட் ஹாஃபில் லேகே கிடையாது. நல்லா போணுச்சு, ஸ்மூத்தாக போணுச்சு. அது நம்ம இது ஒரு ஃபுல்-ஃப்ளெஷ்டான ஸ்கூல் லவ் ஸ்டோரி. ஸோ அதில் பொறுத்த வரைக்குமே நல்லா இருந்துச்சு. ஓகே, ஸோ இந்த வீடியோவை நான் இத்துடன் முடித்துக்கொள்கிறேன். முதல் வீடியோ என்பதனால் வாய்ஸும் சரி, என்னுடைய எடிட்டிங் ஸ்கில்ஸும் சரி இப்படி தான் இருக்க தான் செய்யும். நீங்கள் தான் அனுசரித்து மோட்டிவேஷன் பண்ணி இன்னும் பெட்டராக என்னை செதுக்கணும். ஓகேங்களா? வீடியோ பார்க்குறவங்க என்னோடய சேனல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. முடிஞ்சால் 4 பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களுக்காக தமிழ் சினிமா புது படங்களுடைய கண்டென்ட்களை நான் இறக்கிக்கிட்டே இருப்பேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சா போதும். டாடா, பை பாய்.